இந்த உலகத்தில், இந்த பூத உலகத்தில், இந்த பூமியில் ஒவ்வொருத்தரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? ஆனந்தம் அங்கே, ஆனந்தம் அங்கேன்னு பிடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க. எதை மாதிரி? நம்ம வந்து சந்திரனை பிடிக்கிறது மாதிரி, சந்திரனை பிடிக்கிறது மாதிரி நம்ம அந்த ஆனந்தத்தை பிடிச்சிடலான்னுட்டு அங்கங்கே ஓடிட்டே இருக்காங்க. ஆனால் யாராவது சந்திரனை பிடிச்ச மாதிரி இது உண்டா? கிடையாது, பிடிக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உண்மையான சந்தோஷத்தை வந்து பிடிக்கவே முடியாது, கிடைக்காது. நம்ம சந்தோஷம்னு ஓடிட்டு இருந்தாலும் யாருமே அதை வந்து பிடிச்சது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் தான் ஆனந்தம் வேணும் அப்படின்ட்டு ஒருத்தன் என்ன பண்ணான்? கல்யாணம் பண்ணுறான். ஆனால் உண்மையிலேயே அவன் வந்து லைஃப் ஃபுல்லாக ஆனந்தமாக இருக்கிறானுங்கிறது அது வர கொஸ்டின். ஏதாவது பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அது பிறகு பார்க்குறான், என்னடா இது நாம் பார்த்தோம்னா நல்லா மாட்டிட்டோமேனி அது பிறகு வருத்தப்படுறான். இதில் சிலவங்க என்ன பண்ணுவாங்க? இனிமேல் வேண்டான்ட்டு விவாகரத்து கூட பண்ணி விடுறாங்க. பாருங்க, எல்லாமே இந்த ஆனந்துக்காக வேண்டி, ஆனந்தம் வேணுங்கிறதுக்காக வேண்டி என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஆனந்தமாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு எதிராக எவனாக இருந்தானோ அவளும் கொன்னுடுறான். கொலை கூட செய்யறதுக்கு ரெடியாக இருக்கான். ஆனால் கொலை செய்த பிறகு அவன் வந்து உண்மையிலேயே ஆனந்தம் அவனுக்கு கிடைக்கும், அவனுக்கு தெரியறதில்லை. அவன் எங்கே போவான்? சிறைச்சாலை போய் நரக வேதனைப்படுவான். பாருங்கோ, இந்த உலகத்தோட சிச்சுவேஷனை பாருங்கோ. நேற்று ஏதோ கொஞ்சம் ஆனந்தமாக இருந்தோம், ஆனால் இன்றைக்கி கடும் தூக்கம். எங்கேயோ போகிறோம், திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் மாட்டுறோம், அங்கே போயிருந்து கால் அடிபட்டுது, கை அடிபட்டுது, என்ன வேணாலும் நடக்கும். நேற்று உயிரோடு இருந்தால் வருதான், இன்றைக்கி அவன் இல்லை, முடிஞ்சு. இதுதான் உலக வாழ்க்கையோட இயற்கை. இதுதான். அதைத்தான் இந்த உலகத்தில் வந்து உண்மையிலேயே நமக்கு கிடைப்பது துக்கம் மட்டும்தான் அப்படிங்கிறத பற்றி நிறைய சாஸ்திரங்கள் சொல்லிகிட்டே இருக்குது. பகவத்கீதையும் சொல்லிகிட்டு இருக்குது. இதெல்லாம் துக்காலயம்னு சொல்லிகிட்டே இருந்துகிட்டு இருக்கு. அப்போது எல்லாரும் சொன்னாலும் நாம் வந்து அந்த கேட்குறது கிடையாது. ஆனந்தம் வேணும்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம உயிர் ஆனந்தமயமானது. அதோட உண்மையான ஸ்வரூபம் வந்து ஆனந்தமயமானது, சச்சிதானந்தம். அந்த இதை வந்து மறைக்க முடியாது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, நம்ம அதை இந்த பூதலோகத்தில் வந்து இந்த பூமியில் நம்ம தேடின்னு இருக்கோம். எங்கே கிடைக்காதோ அங்கே நம்ம அதை தேடின்னு இருக்கோம். ஆனால் நம்ம உயிர் வந்து ஆனந்தமயமானது. அதனால தான் இந்த ஆனந்தம்னு தேடுறது ஸ்டாப் ஆகாது. இதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது? இது வந்து கல்யாண கல்பத்தருவில் என்ன சொல்லுதுன்னா, தேக கேக கலத்ராதி சிந்த அவிரத ஜாயிச்சே ஹிருதயே மோர புத்தி கோரிகத ஹாய நகி பாவி அனித்திய ஜசப ஜீவன விகத்தே கோதா ரஹிபே வைபாவ. என்னுடைய உடல், என்னோட வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய பந்தங்கள், இவையெல்லாம் உண்மையிலே இதயத்தில் துக்கங்களை மட்டும்தான் கொடுக்கறதுன்னு சொல்லுது இந்த ஸ்லோகம். ஐயோ, என் புத்தியையே இவைகளை அழித்து விடுகின்றன்னு கூட அதில் வருது. எந்து போயிடுது? புத்தி கோரி கதா, அதையும் புத்தியையும் அழிச்சு போடுது. ஐயோ, இதையெல்லாம் நிரந்தரம் அல்லன்னு ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்குது? இந்த உலக இந்த அற்ப சுகங்கள், அற்ப செல்வங்கள், அற்ப ஆனந்தங்கள் அனைத்தும் போய் நான் இந்த உடலை எந்த நிமிடத்திலும் விடலாம். இவையெல்லாம் என்னுடன் வருவதே இல்லை. இப்படி தெரிஞ்சாலும் எல்லாரும் என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க? அந்த ஆனந்துக்காக வேண்டி ஓடிட்டே தான் இருக்காங்க. அதை பிடிக்கிறதுக்கு ஓடிட்டே தான் இருக்காங்க. சாவது வரைக்கும் இந்த ஓட்டம் நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஓட்டத்தில் எவருமே வெற்றி பெற்றதே கிடையாது. ஆனந்தம் உண்மையில் இருக்கும் இடம் ஆன்மீக லோகம், இங்கு அல்ல. அப்போ நாம் ஜீவன் வந்து ஆன்மீக லோகத்துக்கு சம்பந்தப்பட்டதுனால தான் அந்த ஆனந்தத்தை இங்கே வந்து எதை வேண்டாத இடத்துல போய் தேடிட்டு இருக்கோம், இல்லாத இடத்துல போய் தேடிட்டு இருக்கோம். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நான் இப்போ கொடுக்குறது வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷன். எதுக்கு இன்ட்ரொடக்ஷன்னா, ஒரு புத்தகத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்கிறேன். இதெல்லாம் அவ்வளவும் ஜஸ்ட் அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு தான். அப்போ ஆனந்தம் இருக்கிறது எங்கே? ஆன்மீக லோகத்தில் மட்டும்தான் இருக்குது. நம்ம ஜீவன் அங்கே சம்மந்தப்பட்டனால தான் அந்த ஆனந்தத்தை தேடிட்டு இருக்கோம். ஆனால் தப்பான இடத்துல போய் தேடிட்டு இருக்கோம். இதுதான் பிரச்சனையே. ஆனந்தம் இந்த உலகத்தில் எங்குமே இல்லைன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது.
ஆனந்தம் இந்த உலகத்தில் எங்கும் இல்லைன்னு சாதுக்களும் இதே தான் சொல்கிறாங்க. ஆனால் நம் ஓட்டமோ நிற்பதே இல்லை, ஓடிண்டே இருக்கும். ஏன் இப்படி ஓடின்னு இருக்கும்? இதுதான் மாயை. இந்த மாயையில் மாட்டிட்டு ஆனந்தமாக இருக்கணும்ட்டு இந்த மாயையில் மாட்டிட்டு ஓடிண்டே இருக்கும். இந்த மாயை ரொம்பவும் மிகவும் சக்தி வாய்ந்தது. இதை எல்லாராலும் அந்த மாதிரி ஈஸியாக வெல்ல முடியாதுன்னு சாஸ்திரங்களே சொல்லுது. அப்போ இந்த மாயையில் நாம் மாட்டிவிட்டால் நமக்கு துக்கம் மட்டுமே கிடைக்கிறது. துக்கம் மட்டுமே கிடைக்குது. பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் சிஇஓக்கள், சிஎஃப்ஓக்கள், இப்படி எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் தூக்க மாத்திரை இல்லாமல் தூங்க முடியாது அவங்களுக்கு. ஒருத்தர் டை கட்டியிருக்கலாம், நிறைய பணம் இருக்கலாம், நிறைய ஸ்டாக் வச்சுருக்கலாம், என்ன வேளாமல் வச்சுருக்கலாம். அவன் ஆனந்தமாக இருக்கலான்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் ஆனந்தம் கிடைக்காது. அவன் ஆனந்தமாக இருக்க மாட்டான். அப்போ உண்மையிலேயே யார் உண்மையிலேயே செல்வந்தன், உண்மையிலேயே பணக்காரன் இந்த இது உலகத்தில் வந்து நிம்மதியாக எவன் ஒருத்தன் நிம்மதியாக தூங்குறானோ, தூக்க மாத்திரை இல்லாமல் எவனால் தூங்க முடியுதோ அவன்தான் உண்மையிலேயே பெரிய செல்வந்தர். என்ன பாருங்கோ, இந்த ஆளுக்கு ஒன்றும் இப்போ பிரச்சனையே கிடையாது. எங்கே வாழாலும் தூக்கம் வரும். அப்போ ஒருவன் ஆடம்பரம் இல்லாமல் எவன் ஒருவன் வாழ்கிறானோ அவனுக்கு தான் ஆனந்தத்துக்கு பக்கத்தில் போகிறான்னு அர்த்தம். சிம்பிள் லைஃப் தான் எப்போவுமே ஆனந்தத்தை கொடுக்கும். அப்போ ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் லைஃப் எல்லாம் அதான் இந்த உலகத்தில் எல்லோரும் வெஸ்டர்ன் வேர்ல்டு எல்லாம் காம்ப்ளிகேட்டட் லைஃப்பில் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. ஃபுல்லாக காம்ப்ளிகேட். எதை எடுத்தாலும் எனது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அது இதுன்னு எல்லாம் இது இந்த அங்கே வாங்கணும், இதை வந்து இங்கே பண்ணணும், என்ஜாய் பண்ணணும், இப்படியே தான் ஓடிட்டு இருக்க தவிர ஆடம்பரத்தை நம்ம தேடி அது சந்தோஷம் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஓடுறோம். அது ஒன்றும் கொடுக்காது. அப்போ யார் உண்மையிலேயே பெரிய செல்வந்தர், இல்லைனா உண்மையிலேயே அவனுக்கு வந்து ஆனந்தங்கிறது கொஞ்சமாவது அவனுக்கு இருக்கிறதுனா யாருக்கு இருக்கிறது? இந்த சிஓக்களுக்கும் பெரிய பெரிய ஆஃபீஸர்களுக்கும் அவங்களுக்கு கிடையாது. யார் ஒருத்தனுக்கு தூக்க மாத்திரை இல்லாமல் எங்கே வேணாலும் படுத்தாலும் தூக்கம் வருதோ அவன்தான் பெரியவன். அவன் ஆக்சுவலாக சந்தோஷமாக இருக்கான் முடிஞ்ச வரையில். ஆனால் இருந்தாலும் இந்த உலகத்தில் அவ்வளோ சந்தோஷம் யாருக்கும் கிடைக்காது. அதுக்குன்னு இப்படி தான் தூக்கணும்னு அவசியம் இல்லை, தூங்கணும். ஆனால் ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம கோஸ்வாமிகள் எல்லாரும் இப்படி மரங்களுக்கு கீழே தான் தூங்கினாங்க. அவங்களுக்கு உண்மையிலே ஒரு சின்ன குடிசை கூட இருக்காது. அதுக்கு பிறகு தான் யாராவது சொல்லித்தான் கட்டுவாங்களே, இல்லைனா மற்றவங்க சொல்லி அவங்க கட்டி கொடுப்பாங்களே தவிர இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டில் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரத்துக்கு கீழே தூங்கிட்டே அவங்க பாட்டுக்கு இந்த லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. பாருங்கோ, தெரியும் உங்களுக்கு, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி அந்த ராதாகுண்டத்துக்கு பக்கத்தில் அப்படியே உட்காந்து வெளியே மரத்துக்கு கீழே உட்காந்து அப்படியே சேன் பண்ணிகிட்டே இருப்பார். சேன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்படி என்ன ஆகும், மரத்துக்கிழ இருக்கும்போது என்ன எப்போவும் அது அப்படி மாதிரி இருக்குமோ என்ன, சூரியன் வரும். சூரியன் வந்து நல்ல சூடாயிரும் கடைசியில். அது மட்டும் இல்லை, அவங்க பாட்டு வெளியே ஒரு குடிசை கூட இல்லாமல் வெளியே இந்த மாதிரி வாழும்போது என்ன வரும், சிங்கம் புலி இதெல்லாம் கூட வருமா. பக்கத்தில் வந்து ராதாகுண்டத்தில் அதுவும் பக்கத்துலேயே தண்ணி குடிச்சிட்டு போகும். இதெல்லாம் கண்டு தான் சனாதன கோஸ்வாமி சொன்னார், ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ஆபத்து, நான் அவனுக்கு வந்து குடிசை கட்டி கொடுக்குறேன்னு குடிசை கட்டினாங்க. அப்போது அவங்களுடைய ஆனந்தம் எப்படின்னா ஆன்மீக வாழ்க்கையில் தான் கிடச்சிது. இதுதான் பாயிண்ட்டு, முக்கியமான பாயிண்ட். இதில் என்ன பண்ணணும்னா, எவன் ஒருவன் ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் என்ன கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்க முடியும். ஏன்னா நம்ம ஜீவன் அது ஆன்மீகத்துக்குள்ளது, அது இந்த உலகத்துக்கு சம்மந்தம் கிடையாது. இதுதான் வித்தியாசம். நம்ம தப்பான இடத்துல போய் இந்த மாதிரி ஆனந்தமணி நம்ம இங்கே ஏங்கிட்டு இருக்கிறது தேடிட்டு இருக்கோம், ஆனால் இங்கே கிடைக்காது. அப்போது நம்ம வைஷ்ணவர்களை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துருக்கணும். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா அவங்க எப்போவுமே ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டதுனால தான் கம்ப்ளீட்டாக எப்போவுமே ஆனந்தமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இங்கே வரணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து ஆன்மீக லோகத்தில் உள்ளவங்க. இந்த மாதிரி இங்கே கஷ்டப்பட்டுட்டு இங்கே வந்து ஆனந்தத்தை கொண்டு ஆனந்தம் நீங்கள் தேடிட்டு இருக்காங்களே, இவங்களை திருப்பி நீ ஆனந்தம் இங்கே கிடையாது, ஆன்மீக வாழ்க்கைக்கு வாணி அதை திருப்புறதுக்கு தான் இவங்க எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. கிருஷ்ணர் அனுப்பி வச்சனால வந்திருக்காங்க. இல்லைனா இங்கே வந்து இந்த மாதிரி நம்ம கூட எல்லாம் இந்த மாதிரி இப்படிலாம் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. கிருஷ்ணர் அனுப்பி வச்சனால தான் இந்த மாதிரி வைஷ்ணவர்கள் வந்திருக்காங்க நமக்கு. ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ கலைகள், ஆர்ட்ஸ் வேறு இருக்குது. ஆர்ட்டு
என்ன சொல்லணும், ஆர்ட் ஆஃப் லிவிங்ன்றவாங்க. ஓ என்னடா மெடிடேஷன் பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு, யோகா பண்ணு, இது பண்ணி ஆர்ட் ஆஃப் லிவிங் வச்சுட்டு எவ்வளவோ பேர் வச்சு எல்லாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஏதோ ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படின்னு பாருங்க. ஆர்ட் ஆஃப் ஈட்டிங்னு அது ஒரு ஆர்ட் ஆஃப் ஈட்டிங், ஆர்ட் ஆஃப் ஸ்லீப்பிங்ன்றானுங்க. இது மாதிரி என்னென்ன இல்லாமல் வந்து வச்சுருக்காங்க. அப்போ இதில் வந்து ஏதாவது உண்மையிலேயே உண்மையான ஆனந்தத்துக்கு இதை ஏதாவது ஹெல்ப் ஆகுமான்னு கிடையாது. ஏன் ஆகார நித்ரா பயமைத்துனம் ச சாமானிய ஏதத் பசுபீர்னா நராணாம் தர்மோஹி தேஷாம் அதிகோ விசேஷோ தர்மேன ஹீனா பசுபிகி சமான. என்ன சொல்லுது, இந்த மாதிரி நம்ம இப்படி ஓடிட்டு இருக்கோமே, அந்த ஆர்ட் ஆஃப் லிவிங், ஆர்ட் ஆஃப் ஈட்டிங், ஆர்ட் ஆஃப் ஸ்லீப்பிங்னு இப்படி நம்ம கூட இங்கே உள்ள சொகுசை வந்து நினச்சிட்டு இங்கே ஆனந்தமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு அந்த மாதிரிப்பட்ட கலைகளெல்லாம் யாரெல்லாம் கொடுக்காங்களோ அங்கங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கோமே, இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதைத்தானே இந்த அனிமல் விலங்குகளும் இதைத்தானே பண்ணிகிட்ருக்கு, விலங்குகளும் இதே தான் பண்ணிகிட்ருக்கு. அப்போ நமக்கு விலங்குகளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு அதான் இந்த சுலோகம் அதைத்தான் சொல்லுது. அப்போ உண்மையிலேயே நாம் இந்த உலகத்தில் ஆர்ட் ஆஃப் லிவிங் வேணுமா, ஆர்ட் ஆஃப் டையிங் வேணுமா பாருங்க. ஆர்ட் ஆஃப் லிவிங்னா இந்த உலகத்தில் முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது இன்பத்தை நமக்கு சுவைக்கணும்னு நினச்சிட்டு ஒன்றையும் இதையும் அதையும் போட்டு பண்ணி எடுத்து இருக்கிறது வரைக்கும் இதில் இந்த உலகத்தில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த ஆனந்தத்தை உறிஞ்சி எடுத்துடலாம்னு நினச்சி நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் ஒன்றும் கிடையாதுங்க, உறிஞ்ச ஒன்று அங்கே ஒன்றுமே கிடையாது. இது உண்மை. அப்போ எதுவும் நமக்கு முக்கியம்னா ஆர்ட் ஆஃப் லிவிங் முக்கியம் இல்லை, ஆர்ட் ஆஃப் டையிங் முக்கியம். இந்த உலகத்தில் நாம் சாகிறது வரைக்கும் எவ்வளவு தூரம் பணம் இருக்கோ, எவ்வளோ தூரம் புகழ் இருக்கோ, எவ்வளோ தூரத்துக்கு பட்டங்கள் இருக்கோ, இப்படி என்னத்தெல்லாம் வந்து சேர்த்து வச்சாலும் இதெல்லாம் எதுக்கு, ஆர்ட் ஆஃப் லிவிங். இந்த உலகத்தில் எப்படி சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எதுவுமே உதவாது, ஒன்றும் வராது. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம சாகிறது வரைக்கும் எப்படி இருந்தோம் எப்படி வாழ்ந்தோங்கிறது முக்கியம் அல்ல. எது முக்கியம், நாம் சாகும்போது ரெடியாக இருக்கிறோமா. ரெடினா எதுக்கு, ஆன்மீக உலகத்துக்கு ரெடியாக நம்ம ஆகணுமா. இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்த வரைக்கும் என்னவெல்லாம் பக்தி சாதனங்கள் எல்லாம் பண்ணி அந்த பக்தி சாதனங்களால் நாம் இனி அடுத்த நம்ம வந்து இந்த உடலை நாம் விட்டு போகும்போது அது இன்னும் அந்த ஆன்மீக லோகத்துக்கு உபயோகமாக இருக்கா. இதுதான் ஆர்ட் ஆஃப் டையிங். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம வாழ்கிறது எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம், சாகிறது தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். கடைசி சாவத்தானே, எல்லாமே சாவை தேடித்தானே போயிட்டுருக்கு. இதில் வேறு என்ன பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பர்த்டேயும் வேறு கொண்டாடுறாங்க. வேறு இந்த பிரிட்டிஷ் பசங்க, இந்த பிரிட்டிஷ்காரங்க நம்மளை போட்டு நல்ல மிளகா அரைச்சிட்டாங்க தலையில். பிறந்த நாளை யார் கொண்டாடணும்னு எங்கே எழுதி வச்சுருக்கு, எந்த சாஸ்திரத்தில் உனக்கு பிறந்த நாளை கொண்டாடணும்னு எழுதி வச்சுருக்கு பாருங்க. எல்லாரும் பார்த்தாலும் அவ்வளவும் ஹாப்பி பர்த்டேன்னு அவ்வளோ பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அதில் என்ன இருக்குது, சரி இப்போ சரி 40வது பிறந்த நாள் பெருசாக எடுக்கணுங்க, 60வது பிறந்த நாள் பெருசாக எடுக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன, 60 வயசுனா என்ன அர்த்தம்னா நீ 60 வருஷம் உனக்கு எதுக்கு, சாவுக்கு, அந்த சவக்குழிக்கு பக்கத்தில் வந்துட்டான்னு அர்த்தம். இதில் எங்கள் பெரிய செலிப்ரேஷன் வேண்டி கிடக்குது. ஆக்சுவலாக ஆளணும். அதுதான் நம்ம சாஸ்திரங்கள் அதைத்தான் சொல்லுது. ஏன் நீ வந்து பிறந்ததே தப்பு, முதல்ல இந்த பிறந்திருக்கக்கூடாது, இனி பிறந்துட்டா. அப்படி பிறந்தும் கூட விலங்குகள் அந்த மாதிரிப்பட்ட 84 லட்சங்கள் ஜீவராசிகளில் ஒன்றா மனுஷ தேகம் கிடச்சிடுத்தே. அப்போ அதை நினச்சி நாம் என்ன பண்ணணும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். சும்மா ஏதோ நாய் பண்ணி கரப்பாம்பூச்சி இப்படி அது மாதிரி பண்ணுறது மாதிரி நம்மளும் வாழக்கூடாது. அதை தான் இந்த போன சுலோகாவில் நான் சொன்னது. அதுதான் அவங்கள மாதிரி நம்ம வாழ்ந்தோம்னா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், ஒரு வித்தியாசமும் கிடையாது. பசுன்னா என்ன, மிருகன்னு அர்த்தம். அதுகளுக்கு 4 கால் இருக்கும், நமக்கு 2 கால் இருக்குது. இந்த ஒன்று தான் வித்தியாசமே தவிர வேறு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அதனால தான் ஆர்ட் ஆஃப் லிவிங்கை பார்க்கக்கூடாது, ஆர்ட் ஆஃப் டையிங். நாம் சாகும்போது எந்த அளவு நாம் வந்து ப்ரிப்பேர் ஆகி ரெடியாக அந்த பகவான்கிட்ட நமக்கு போகிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கோமோ அதுதான் ஆர்ட் ஆஃப் டையிங். ஸோ அதான் இதில் பார்த்தீங்கன்னா ஒய் ஆம் ஐ டையிங் டு லீவ்
இஃப் ஐ ஆம் ஜஸ்ட் லிவிங் டு டை. ஏன் இப்படி போட்டு கஷ்டப்பட்டு லீவ் பண்ணணும், எப்படியாவது ஆனந்தமாக ஆனந்தமாக இருக்கணும், ஏன் இப்படி போட்டு பண்ணிட்டு இருக்கோம்? இதுதான் முட்டாத்தனமே. என்னைக்கு ஒருத்தன் அவனுக்கு மனப்பக்குவத்தில் நான் ரெடியாக இருக்கேன், இன்னைக்கு எனக்கு கிருஷ்ணா வந்து கூப்பிட்டாருன்னா நான் ரெடியாக போயிடுறேன், நான் இன்னைக்கே போகிறதுக்கு ரெடின்னு எவன் ஒருத்தன் இருக்கானோ அவன் தான் உண்மையிலே பக்தன். ஏன்னா அவனுக்கு பயம் இல்லை. அவன் நம்ம துக்கத்துக்கு நம்ம இந்த உலகத்தில் ஆனந்தம்னு போய் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் துக்கம்தான் வந்துட்டு இருக்கு. இந்த துக்கத்துக்கு இந்த பிரச்சனை அதுதான். நம் துக்கத்துக்கு உண்மையான மூல காரணம் என்ன? இதுதான் அது. பயம் த்வித்யாதி நிவேஷத ஷ்யாத் ஈஷாத் அபேதஸ்ய விபர்யயோ அஸ்மிருதி தன் மாயா யாதோ புத்த ஆபஜேத்தம் பக்தியை கயேஷம் குரு தேவதாத்மா. இங்கே தான் இப்போ வருது, நம்ம பாயிண்ட்டுக்கு வரோம். எதில் வரோம் நம்ம? இப்போ தான் குருதேவர் நமக்கு எதுக்கு இந்த மாதிரி துக்கங்கள் வந்துட்டு இருக்கு, எதனால் நம்ம ஆனந்தம் இல்லை, அப்போ நம்ம துக்கத்துக்கு உண்மையான மூல காரணம் என்ன? பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, எல்லாருமே ஆனந்தம் ஓடுறாங்க, துக்கம் மட்டும்தான் வருது. துக்கத்தை தவிர வேற எதுவும் இந்த உலகத்தில் தெரியுதில்லை. அப்போ அதனால் எங்கே வருது? இப்போ தான் அந்த ஆன்மீக லோகத்துக்கு என்டர் பண்ணுறோம். இப்போ இது நம்ம படிக்கக்கூடிய புக்குக்குள்ளே ஜஸ்ட் ஒரு முகவுரை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு குருதேவர் நம்ம லைஃப்பில் வந்தாகணும். குரு நம்ம லைஃப்பில் இல்லைன்னா அந்த பசு அந்த விலங்குக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லை. ஆட்டா லிவிங் தான் ஓடிக்கிட்டே இருக்கமே தவிர, அதை வச்சும் ஆட்டா லிவிங்கும் குருங்கூடி பேரில் அதை வேற சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அது ஏகப்பட்ட பணம், அவன் பணம் வச்சு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அந்த குருக்களை பற்றி நாம் பேசலை. எது ஆர்ட் ஆஃப் லிவிங் குருக்களை பற்றி நாம் பேசலை, ஆர்ட் ஆஃப் டையிங்க சொல்லக்கூடிய கொடுத்தக்கூடிய குருக்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ குரு அல்லது சுத்த பக்தர் வந்தால் நம்ம லைஃப்பில் வந்தாருன்னா என்ன நடக்குமா? நமக்கு அந்த பயம் போகும். எப்படி போகும்னா அவர் ஸ்பிரிச்சுவல் ஐஸை திறந்து விடுவார். ஓம் அஞ்ஞான திமிராந்தசிய ஞானாஞ்சன சலாக்கையா சக்ஷூர் உன் மெரித்தம் என தஸ்மை ஸ்ரீ குருவே நமகாணி போடுறோம்ல, அந்த குருதேவர் மட்டும்தான் நமக்கு கண்ணை திறக்க முடியும். என்ன கண்ணு? ஞான கண்ணு, செல்ல கண்ணு, அந்த கண்ணு எல்லாம் பேர வைப்பாங்க. அந்த கண்ணு தானே, ஒரு பிரச்சனை கிடையாது. இது என்ன கண்ணு? ஆன்மீக கண்ணு. இந்த ஆன்மீக கண்ணை திறந்தாச்சுன்னா தான் உண்மையான தத்துவம் புரியும், உண்மை என்னன்னு தெரியும். மாயைங்கிறது என்னது, உண்மை அது மாயங்கிறது என்னது, உண்மைங்கிறது என்னன்னு தெரியும். அப்போ தான் தெரியும். அந்த கண்ணை திறத்து வைக்கிறதுக்கு யார் தேவை? குருதேவர் தான் வரணும். அந்த குருதேவர் என்ன பண்ணுவாராம்? சக்ஷு உரிமைத்த அவர் என்ன பண்ண, டார்ச் லைட், அதாவது நம்ம கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணு வச்சுக்க, கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்னா நம்மளால் பண்ண முடியாது, நமக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு டாக்டர் தான் பண்ணணும். இதே மாதிரி தான் ஆன்மீக லோகத்தை பற்றி அறியவோ, ஆன்மீக சாதனத்தில் ஈடுபடவோ குரு இல்லாமல் முடியாது. இது முதல்ல நம்ம புரிய வேண்டியது. இது நிறைய பேர் எதை நினைக்கிறாங்கன்னா, எதுக்கு எல்லாமே டூ இட் யுவர் செல்ஃப் தானே, எல்லாம் பண்ணிடலாமே, அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க வேண்டிய யூடியூப் இதை போட்டு வீடியோ போட்டுட்டு அதை ஃபாலோ பண்ண வேண்டியதானே எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க. இது அந்த மாதிரி பேர் டூ இட் யுவர் செல்ஃப் அல்ல, இது DIY அல்ல. அதனால் ஒரு குரு நம்மளுடைய லைஃப்பில் வரும்போது தான் என்னது நம்ம துக்கங்களுக்கு உண்மையான பரிகாரம் அதுதான் அப்படின்னு தெரியும். பகவத்கீதை, பாகவதம், எத்தனையோ பெரிய அவ்வளவு சாஸ்திரங்களும் இதைத்தான் சொல்லுது. என்ன சொல்லுது? நீ என்ன பண்ண, ஆன்மீகத்தில் வா, ஆன்மீக சாதனைகள் பண்ணு, சாதனா கரோ. நீ பக்தி சாதனங்கள் பண்ணு, சாண்ட் பண்ணு, சிங், இது பாடு, அதே மாதிரி ஹரிக்கதைகளை கேளு, அந்த பகவானோடைய புகழை பாடு, அவரோட லீலைகளை பற்றி கேளு, அவரை பற்றி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ, எப்பவும் அவரை பற்றியே சிந்தித்துட்டே இருந்துட்டுரு, அவருக்கு நாமங்களை விடாமல் நீ சான் பண்ணிட்டுரு. இப்படி நீ சாதனை பண்ணணுன்னா என்ன வேணும்? சும்மா வராது. இது டூ இட் யுவர் செல்ஃப் அல்ல.
ஒரு குரு கூட்ட சரண் அடைஞ்சா தான் அவர் காதை பிடிச்சி திருக்குவார். இல்லைன்னா காதை பிடிச்சி யாரும் திருக்க மாட்டாங்க. காதை பிடிச்சி யார் தான் திருக்க முடியும்? குருதேவர் மட்டும்தான் திரும்ப முடியும். ஆனால் இந்த காலத்தில் என்னென்னா குருதேவர்னு சொல்லிடுவாங்க. குருதேவ் ஏதாவது சொன்னாருன்னா உடனே அவர் என்கிட்ட இப்படி சொல்லிவிட்டாருன்ட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் என்ன சொன்னார்னா ஒருக்கா, அப்போ ஒரு அம்மா அவருக்கு ஒரு குருதேவர் வேணும்னு குருதேவர்கிட்ட போய் சரி நீங்கள் எனக்கு இது மாதிரி பண்ணுங்க, ஆன்மீக இது எல்லாம் கொடுங்க அப்படின்னு. சரி அப்படின்ட்டு அவர் உடனே மாதிரி சொன்னார், சேன் பண்ணணும் அது பண்ணணும்னு சொன்னார். அதே மாதிரி இன்னொன்று சொன்னார். என்ன பண்ணார்? டீ காஃபியில் குடிக்கக்கூடாது, அது இன்டாக்சிகன்ஸ். டீ குடிக்கக்கூடாது, காஃபி குடிக்கக்கூடாதுன்னாரு. இந்த அம்மாவுக்கு டீயும் இல்லாமல் டீயோ காஃபி இல்லாமல் முடியவே முடியாது. பார்த்தா இது நமக்கு ஒத்து வராயிட்டு விட்டு அப்பாடு விட்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கவும் வரல, ஒன்றும் வரல. அப்போ இந்த குரு என்ன பண்ணாருன்னா, என்னாச்சு அந்த அம்மா வந்தாங்களே, அந்த அம்மாவை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்க விசாரித்தாங்க. ஐயா ஆமாம் நான் அந்த சந்தையில் போயிருக்கும்போது அந்த அம்மா வந்தாங்க, பார்த்தேன், நான் கேட்டேன் இதை பற்றியெல்லாம், ஏன் இங்கெல்லாம் இப்போ வரல அப்படின்னு. அப்போ என்ன சொல்லிச்சு அந்த அம்மா? இல்லை வேற ஒன்றும் இல்லை, அந்த அம்மா என்ன சொல்லிச்சுன்னா, அந்த அம்மாவுக்கு காஃபி டீ இல்லாமல் உயிரே கிடையாது. அப்போ ஒன்றையோ 2 என்ன பண்ணணும்? காஃபி டீயை விடணும், இல்லைன்னா குருவை விடணும். சரி, அப்போ அந்த அம்மா எதை விட்டுச்சு? அப்போ குருவை விட்டுடுச்சு. அப்போ காஃபி டீயே விட முடியலையே. ஏன்னா அது அவங்களுக்கு ஒத்து வரல. அப்போ குருதேவர் எது நமக்கு பிடிக்குமோ அதை மட்டும் சொல்லி கொடுத்தாருன்னா உனக்கு எதுக்கு குருதேவர்? எதுக்கு தேவை? எந்த இடத்துல நமக்கு தப்பாக இருக்கோ, எது தப்புன்னு நமக்கு யாரு காதை பிடிச்சி முறக்கி இப்படி பண்ணு 2 அடி கொடுத்து இப்படின்னு நம்ம இழுத்தாங்கன்னா அப்படி நம்ம திருந்துவோம். அதனால தான் கௌர் கோவிந்த் மகாராஜ் சொல்லுவார் அழகா, எப்படி அதாவது உண்மையான குரு என்ன பண்ணணும்? அடிக்கணும். அவர் அடிப்பார். இல்லைன்னா என்னுடைய மமதை, என்னுடைய ஈகோ எங்கே போகும்? எனக்கு முதல்ல எது தப்பு எது சரின்னு எப்படி தெரியும்? ஒரு குரு அந்த மாதிரி சொன்னால் தான் முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? குரு நமக்கு வேண்டாத மாதிரி சொன்னாச்சுன்னா விட்டுறோம், குருவை விட்டுறோம். அப்போ இதுதான் இந்த உலகத்தில் 90% ஆஃப் த இது குரு பிஸ்னஸ். இந்த இது ஃபுல்லாக இப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. அதுங்க பார்த்தீங்களா? அப்போ அவங்க குரு ஒரு பிஸ்னஸ் மாதிரி நினைக்காங்க, ஏதோ அவங்களுக்கு தேவைங்கிற மாதிரி. அப்போ இதுதான் பிரச்சனை. அப்போ ஆனால் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குரு டிசைபிள்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நமக்கு உண்மையிலேயே அந்த பக்தி கிடைக்கும். அந்த மாதிரிப்பட்ட கிருஷ்ண பக்தி நமக்கு கிடைச்சா மட்டும்தான் உண்மையான மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும். இதுக்கு தான் நான் எல்லாம் கம்ப்ளீட்டாக இன்ட்ரோடக்ஷன் இதுக்கு தான் சொல்லிட்டு இருந்திருக்கேன். அப்போ நம்மளோட எல்லா துக்கங்களும் ஓடிவிடும். ஆக்சுவலாக இந்த உலகத்தில் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது, ஒரே ஒரு வியாதி தான் இருக்குது. அந்த வியாதி வேறு எதுவும் கிடையாது. திருப்பி நம்ம பிறந்து இறந்து வரக்கூடிய சம்சார சாகரம் மட்டும்தான் ஒரே வியாதி. இந்த வியாதியை தீர்க்கணும்னா குரு இல்லாமல் முடியாது. அதனால் இனிமேல் ஒரு 4 மாதம் ஆகுமா இருக்கும் இந்த கிளாஸு, ஆர்ட் ஆஃப் சாதனா. அது தமிழில் மொழிபெயர்த்துன்னா பக்தி சாதன கலை. ஆர்ட்டுன்னா கலை, சாதனானா என்ன சாதனா நம்ம பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? பக்தி சாதனம். அதனால் இந்த ஆர்ட் ஆஃப் சாதனாங்கிறது பக்தி சாதன கலை. இந்த புத்தகத்தை முன்னால் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் இவங்க ஆங்கிலம் பேசக்கூடியவங்களுக்கு, இங்கிலீஷ் பேசக்கூடியவங்களுக்கு கிளாஸாக எடுத்தோம். அப்போ இதை தமிழ் மக்கள் கிடைக்கல. இது சாதாரண புத்தகம் இல்லை. இந்த இருக்குது, இதோ இதாக இருக்குது, இதான் அந்த புத்தகம். இது எழுதுனது யாருங்கிறத பற்றி நான் பேச போகிறேன். அப்போ ஆர்ட் ஆஃப் சாதனாங்கிறது எந்த கேட்டகரியாக வருது? அப்போ இப்போ நம்ம ஆர்ட் ஆஃப் டையிங்னு சொன்னேனே, இதுதான் அது. ஆர்ட் ஆஃப் சாதனா உண்மையிலேயே ஆர்ட் ஆஃப் டையிங்க தான் சொல்லிவிடு. அதுக்கு நீ பயப்பட வேண்டாம். அப்போ உண்மையிலேயே இந்த சாதனத்தை நம்ம இந்த ஆர்ட் ஆஃப் சாதனாவை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு என்ன போயிடுமா? பயம் போயிடும். பயம், இறப்பு, ஃபியர் ஆஃப் டெத் போயிடும். இட் வில் கோ அவே. அதுக்கப்புறம் நமக்கு அது போச்சுன்னா போதுமே, நம்ம வாழ்கிறோமா இறந்து போகிறோமான்னு அதை பற்றி ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம். அப்போ ஒருத்தன் எப்படி இந்த ஆர்ட் ஆஃப் சாதனாவை
இதை ஃபுல்லாக அப்படி ஃபாலோ பண்ணி லைஃப்பில் ஒருத்தன் அப்படியே ஃபாலோ பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? ஆன்மீக இன்பம் கிடைக்கும். இந்த பூத உலக இன்பத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அது டிஸ்கஸ்ட் ஆயிரும். அப்போது இது என்ன பண்ணும்? ஒரு பர்த்து, டெத்து, டிசீஸு, ஓல்டு ஏஜ், பிறப்பு, இறப்பு, நோய்கள், கிளம் எல்லாம் அப்படியே அந்த அவ்வளோ பிரச்சனையும் அப்படியே அது ஸ்டாப் பண்ணிடும். புரியுதா? இந்த புக்கில் இவ்வளோ பெரிய இது இருக்குது. மொத்தம் 16 ஆக்சுவலி 15 இப்போ இல்லை 16. ஏன்னா அந்த இன்ட்ரொடக்ஷன் நான் கொஞ்சம் அதையும் ஆட் பண்ணிட்டு கொண்டு வரேன். அப்போ எதில் இருக்குன்னா தூய்மையான பக்தி சாதனங்கள் என்ன அப்படின்னு அது வந்து மொதல் சாப்டர் போகுது. சேவைகளின் பக்தி சேவைகளின் பரிசுத்தமாக்கும் சக்தி. என்ன சேவை இது? குரு சேவை, கிருஷ்ண சேவை, வைஷ்ணவ சேவை தான். அந்த சேவைகள் வந்து எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்னு நம்மளை வந்து பரிசுத்தமாக்கு எவ்வளவு பவர்ஃபுல் அப்படிங்கிறது 2வது சாப்டர். சேவைகளின் ஆரம்பம், எப்படி அந்த சேவைகளை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது 3வது சாப்டர். 4வது சாப்டர் வந்து கிருஷ்ண பக்தர்களுக்கு சேவை. பார்த்தீங்கன்னா சேவைகளை பற்றி எவ்வளோ வரும்னு பாருங்க. பக்தி சாதனங்களில் சொல்லிட்டு அப்புறம் சேவைகளை பற்றி தான் 3 சாப்டர் வருது. கிருஷ்ண பக்தர்களுக்கு சேவை. கெட்ட சேர்ப்புகளை தவிர்த்தல். அப்போ இந்த மாதிரி சேவை பண்ணும்போது நம்ம அசோசியேஷன் வந்து வைஷ்ணவர்களால் கூட நம்ம அசோசியேஷன் கிடைக்குது. அப்போ கெட்ட சேர்ப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். நீங்கள் அதே நடந்துடும். அப்போ அது அப்படி தவிர்க்கப்படும். கிருஷ்ணனிடம் அடைக்கலம் கொள்ளுதல். கடைசியில் கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படின்னு சரண்டர் பண்ணுறோம். அந்த சரண்டர் பண்ணது வந்து சரி எப்படி பண்ண முடியும்? அங்கே தான் நான் சொன்ன மாதிரி குருவும் தீட்சையும் வந்து நிற்கும். குருவும் தீட்சையும் வந்து நம்ம அதுதான் முதல்ல என்ன பண்ணுவோம்? ஆன்மீக லோகத்தில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குது நம்மளை. அப்புறம் நம்ம லைஃப் மாறுது. தீட்சை எடுத்த பக்தர்களின் கடமைகள் அப்படின்னு வருது. தீட்சை மந்திரங்கள்னால் என்னென்னு தெரியுது, புனித நாமங்கள் என்னென்னு தெரியுது. பார்த்தீங்கன்னா தீட்சை மந்திரா அப்புறம் சாண்டிங் மகா மந்திரா வித்தியாசங்கள் என்னென்னு தெரியும். பஜனையில் முதிர்மை கிடைக்கும். பஜனைன்னா என்னது? சாதனங்கள், பக்தி சாதனங்களில் முதிர்மை கிடைக்கும். அப்புறம் பாகவதர்கள் இருந்து கேட்டல். பாகவதர்னா 2 விதமான பாகவதர்கள் இருக்காங்க. எது? கிரந்த பாகவதா, அப்புறம் சுத்த பாகவதா, பக்த பாகவதா. 2 பேரும் பாகவதர்கள் தான். அவங்ககிட்ட இருந்து கேட்குறது. அப்புறம் எப்படி நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணணும். மனசை கண்ட்ரோல் பண்ணாலும் எல்லாமே அங்கங்கே ஓடிடும். மனசை கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி? பக்தி சாதனங்கள் எப்படி பண்ணணும்? ப்ரீச், மற்றவங்களுக்கு எப்படி ப்ரீச் பண்ணணும், அதான் பிரசங்கங்கள். ஆழ்ந்த பக்தியின் மார்க்கம். இனி கொஞ்சம் டீப்பாக போகும். டீப்பாக பக்தியில் போகும்போது தான் அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாவே தெரியும். அப்புறம் அந்த சீடர்களோட மனநிலைகள் வித்தியாசமான கிரேட் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து முடிவரை முடியுது. ஓகே. ஸோ இதில் இந்த ஆர்ட் ஆஃப் சாதனா, பக்தி சாதன கலை என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? திருதண்டி சுவாமி, ஸ்ரீமத் பக்தி பிரமோதே பூரி கோஸ்வாமி மகாராஜ். அவர் 1898 வருடம் பிறந்தவர். அக்டோபர் 8 நினைக்கிறேன். அவர் சான்ஸ்கிரிட் காலேஜிலலாம் படித்தவர் தான். சான்ஸ்கிரிட் எல்லாம் படிச்சுட்டு அதே நேரத்தில் அவரோட டிடி வந்து ராதா கோபிநாத். இந்த ராதா கோபிநாத் கூட டிடி அவர் எப்பவும் வழிபட்டு வருவார் வீட்டில். அதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, அவருடைய பக்தி நிலை வந்து எவ்வளவு தூரத்துக்கு வந்து ஜாஸ்தினி பாருங்க. ஒரு நாள் அவர் வந்து ராதா கோபிநாத்தை வந்து தூங்க வச்சுட்டு பிளாங்கெட்டை தூக்கி மூடாமல் போயிட்டார். குளிர் சமயம் மூடாமல் மறந்துட்டு போயிட்டார். போய் அவருக்கு பெட்ரூமில் போய் தூங்க ஆரம்பித்தா அவரே முடியாமல் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அளவுக்கு அவருக்கு என்ன சில்லுன்னா இந்த காய்ச்சலும் ஆட்டமும் நடு உடம்பு ஆடு எதுதான் போட்டுனாலும் முடியல. என்ன நினச்சிட்டு என்ன அவருக்கு என்ன பண்ணுறது ஞாபகம் இல்லை. இப்படி பிளாங்கெட்டை போடலன்னு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் எப்படியோ தூங்கினாருக்கோ. என்ன தூக்கத்தில் வந்து ராதா கோபிநாத் வந்து சொல்லுது, எனக்கு நீ பிளாங்கெட்டு நீ போடாமல் போயிட்டு எனக்கு என்ன குளிராக இருக்குது அப்படின்னு ட்ரீமில் வந்து காணி. உடனே அந்த நேரத்திலே ஓடினார். நேர ஓடி போய் கீழே பார்த்தா கரெக்டு பிளாங்கெட் போடலை. அப்புறம் பார்த்து பிளாங்கெட்டெல்லாம் போட்டு கரெக்டாக ராதா கோபிநாத் வந்து அப்படியே இப்போ பிளாங்கெட்லாம் போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் இவரும் தூங்கினார். பிரச்சனையே கிடையாது.
ஃபீவரும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ பார்த்தீங்களா, இது எப்படி ரெசிப்ரோகேட் பண்ணுறாங்கன்னு பாருங்களோ. இது கௌடிய சம்பிரதாயத்தில் இந்த யார் பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள ஒரு பெரிய பிணைப்பு வந்து கௌடிய சம்பிரதாயத்தில் தான் ஜாஸ்தி, ரொம்பவும் இன்டிமேட்டாக இருக்கும். ஏன்னா அவங்க சுத்தமான பக்தியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க. அப்புறம் அவர் வந்து ஜஷூர் அப்படிங்கக்கூடிய இதில் வந்து படிச்சுட்டு அப்புறம் கல்கட்டாவுக்கு போனார். அங்கே போய் காலேஜில் படித்தார். அங்கே தான் அவரோட குருதேவர் யார், பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூராவை மீட் பண்ணார். ஃபஸ்ட்டு மீட்டிங் பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சாச்சு, இவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு. அவர் எட்டர்னல் மாஸ்டர் அப்படின்னு பார்த்த உடனே அவருக்கு டக்குன்னு அப்படியே உறைஞ்சிடுது. ரொம்பவும் அட்டாச்மெண்ட், அவரோட குருதேவுக்கு வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் இருந்தார். அப்போ அடிக்கடி அடிக்கடி இல்லை, தவறாமல் ஒவ்வொரு லெக்சரும் அவருக்கு குருதேவ் கொடுக்கக்கூடிய லெக்சர் ஒவ்வொன்றையும் விடாமல் போய் அட்டன் பண்ணுவார். அப்புறம் 1928 கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்னைக்கு அவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரா அவருக்கு ஹரிநாமம் அப்புறம் பிராமின் இனிஷியேஷன் ரெண்டையும் ஒரே நேரத்தில் கொடுத்தாரு. அப்போ ஸ்ரீல பூரி மகாராஜ் ரொம்பவும், அதாவது அவரோட குரு கூடால ஒரு 13 வருஷங்கள் ரொம்பவும் நெருக்கமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் அவரால் முடியல. இருந்தாலும் அதுக்கு முன்னால் அவர் வந்து போகிறதுக்கு முன்னால் சொன்னார், நீ வந்து என்ன பண்ணணும், தண்டி எடுக்கணும், சந்நியாசம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன நினச்சார், எனக்கு அதுக்கு தகுதி கிடையாது, தகுதி இருந்தால் தானே எடுக்க முடியும், எனக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு டிக்ளைன் பண்ணிட்டார். அப்புறம் 1942 சில பிரபுபாத் சரஸ்வதி தாக்கூரா அவரோட ட்ரீம்லேயே வராரு. ட்ரீமில் வந்துட்டு சொல்கிறாரு, நீ வந்து இது என்னது இந்த சந்நியாசம் எடுக்கணும் அப்படின்னு அந்த ட்ரீம்லேயே சந்நியாசத்தை கொடுத்தாச்சு. அப்புறம் ஆனால் ஃபார்மலாக எடுக்கணுமே, ட்ரீமில் கொடுக்கறது ஒன்று, ஆனால் ஃபார்மலாக கொடுக்கணுமே. அது யார் கொடுத்தாருன்னா அவருடைய காட் பிரதர் பக்தி கௌரவ விகானாஸ் மகாராஜ். அவர் தான் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூராவுக்காக வேண்டி இவர் கொடுத்தாரு. எங்கே அவர் சன்னியாசம் எடுத்தார் இதை பாருங்க. ஓ அமேசிங். சம்பகட்டின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே கௌர கதாதார் டெம்பிள் இருக்குது. லாஸ்ட் டைம் நாங்கள் நவத்துக்கு இது பரிக்கிரமாக போயிருக்கும்போது 2024 மார்ச் மாதம் போயிருக்கும்போது இதே இடத்துக்கு போனோம். இந்த சம்பகட்டி வந்து சாதாரண இடம் இல்லை, வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். இங்கே தான் இந்த இடத்துல தான் யார் வாழ்ந்த இடம் இது, ஜெயதேவ கோஸ்வாமி வாழ்ந்த இடம் இது. இதை வந்து முன்னால் ஒரு ஹரிக்கதையில் இதை பற்றி சொல்லி இதை மாதிரி இதுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல நிறைய சம்பக்கா ஃப்ளவர்ஸ் நிறைய உண்டா. அப்போ இதில் இந்த இடங்களில் எல்லாம் அவ்வளோ ட்ரீஸும் அவ்வளோதான், எல்லாம் சம்பக்கா ஃப்ளவர் தான் இருக்கும். லாஸ்ட் டைம் போயிருக்கும்போது ஆக்சுவலாக ஒரு சவுத் இந்தியன் சுவாமிஜி தான் அதை ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் வந்து ஸ்ரீரங்கம் பக்கத்தில் உள்ளவர். நல்லா தமிழ்லே பேசிகிட்டு இருந்தோம், நிறைய ஃபுல்லாக அப்படியே தமிழ். அது மட்டும் இல்லை, கீத கோவிந்தத்தை பாடணும், அவரும் பாடினார், நாங்களும் பாடினோம், குழந்தைகள் பாடிச்சு. ரொம்ப அழகான நல்ல இடம். இந்த சம்பகட்டிங்கிறது சாதாரண இடம் அல்ல. இங்கே மகாபிரபு அப்பப்போ வந்து என்ன பண்ணுவாரா, கீத கோவிந்தத்தை பற்றி அப்படியே பாடுவார். இல்லைன்னா மற்றவங்க பாடுறதை கேட்பார். அதை கேட்டுட்டு அப்படியே எக்ஸ்டசில் அப்படியே ஆனந்தமாக குதிப்பார். இந்த இடம் அங்கே தான் அவர் என்ன எடுத்தார், சந்நியாசம் எடுத்த இடம் அது. இது நீங்கள் இப்போ பார்க்குறது தான் கௌர கதாதார் கௌடிய மத். இது வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரா உண்டு பண்ண கௌடிய மதம், கௌர கதாதார் கௌடிய மத். இங்கே பார்க்குறீங்க கௌர கதாதார். ஆக்சுவலாக இதில் ஒரு ஹிஸ்ட்ரி கூட உண்டு. கதாதர் பண்டித் வந்து அவருக்கு வந்து ஒரு யங் பிரதர் த்விஜவாணிநாதா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். யங் பிரதர், தம்பி. இந்த த்விஜவாணிநாதா யார், கிருஷ்ணலீலாவில் அவருக்கு பேர் வந்து காமலேக்க சகி. காமலேக்க சகி அந்த இதில் கிருஷ்ணலீலாவில். அப்போ இந்த டிடிஸ் வந்து அவர் இன்ஸ்டால் பண்ணி
அவர் வந்து வழிபட்ட டிடியாங்க ஆக்சுவலாக துவிஜ வாணிநாதார். அப்புறம் எனிவே நம்ம மகாராஜ் பக்தி பிரமோத பூரி மகாராஜ் ஒரு 7 வருஷம் எங்கே வந்தார்? நம்ம மாயாப்பூரில் எந்த இடத்துல, அதாவது யோகபிதா பர்த் பிளேஸ் ஆஃப் சைத்தன்ய மகாபிரபு, அந்த இடத்துல ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளில் அவர் தான் பூஜாரி. 7 வருஷம் அதிலே இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து வேற அந்த பேங்க்ஸ் ஆஃப் நம்ம கங்கா இதை பக்கத்தில் கால்னான்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து அவர் வந்து சின்ன ஒரு காட்டேஜ், சின்ன ஹட்டை பண்ணிவிட்டு அங்கேயே தான் அவர் இருந்தார். ஸ்ரீ ராதா கோபிநாத் அவரோட பிலவ்டு டிடிஸ் அவர் வழிபட்டது. அந்த டைமில் அது என்னென்னா, அங்கே உள்ள கிங் புருத்வான் அவர் இந்த வெஸ்ட் பெங்காலில் உள்ள ஒரு கிங், லோக்கல் கிங்ஸ் நிறைய உண்டு இல்லை, இவரோட பிஹேவியரை பார்த்து, செயின்ட்லி கேரக்டரை பார்த்துட்டு என்ன பண்ணாருன்னா ஒரு பெரிய டெம்பிளே கட்டி கொடுத்துருக்காரு. அதான் அந்த டெம்பிள் தான் நாம் ஆக்சுவலாக அவர் வந்து அவரோட மத் ஆரம்பித்தது அதே இடத்துல தான் ஆக்சுவலாக அந்த டெம்பிளில் நிறைய வருஷம் அங்கேயே அவர் சேவை பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம குருதேவருக்கும் இவருக்கும் என்ன பிணைப்பு? இது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நம்ம குருதேவ் சில நாராயண் மகாராஜ், அதே மாதிரி பக்தி பிரமோத் பூரி மகாராஜ் 2 பேருக்கும் பெரிய க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். எப்படின்னா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை இந்த உலகை விட்டு மறைஞ்சதுக்கப்புறம் பக்தி பிரஞான கேசவ கோஸ்வாமி மகாராஜ் கூட அசோசியேஷன் ரொம்ப இருந்தது இவருக்கு. அப்போ இந்த ரிலேஷன் அவருக்கு வந்து ரொம்பவும் இதயபூர்வமான அசோசியேஷன் அது. அப்போ இதில் என்னன்னு இப்போ பாருங்க, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை மறைஞ்சதுக்கப்புறம் சில பக்தி பிரமோத பூரி கோஸ்வாமி மகாராஜ் கொஞ்சம் மாதம் எங்கள் பக்தி பிரஞான கேசவ கோஸ்வாமி மகாராஜ் கூட இருந்தார். கொஞ்ச நாள் வந்து பக்தி தைத்த மாதவ கோஸ்வாமி மகாராஜ் கூட இருந்தார். அதே மாதிரி பக்தி ரக்ஷக ஸ்ரீதர் கோஸ்வாமி மகாராஜ் எல்லாம் அவ்வளோ காட் பிரதர்ஸ் கூட வந்து அசோசியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது குருதேவ் அடிக்கடி பார்ப்பார். எப்படின்னா, பக்தி பிரஞான கேசவ கோஸ்வாமி மகாராஜ் விளையாட்டு பக்தி பிரமோத பூரி கோஸ்வாமி மகாராஜுக்கு நெருக்கமான சம்பந்தம் நடந்தது. நெருக்கமாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம குருதேவ் என்ன சொல்கிறாருன்னா, அவரை வந்து என்னுடைய குருதேவ் பக்தி பிரஞான கேசவ கோஸ்வாமிக்கும் அவருக்கும் வித்தியாசமே நான் பார்க்க மாட்டேன். அவ்வளோ தூரத்துக்கு டியராக இருந்தார். நிறைய நேரம் எனக்கு வந்து பிளஸ்ஸிங் கொடுத்துருக்காரு. இதில் முக்கியம் என்னன்னு இப்போ பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த மாதிரி இன்டிமேட் திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஏதோ ஒரு பாஸ்ட் டைம் ஒருக்கா சிஞ்சுரா மதா அப்படின்னு ஒரு இடத்துல அங்கே தங்கி இருக்கும்போது கங்காவில் வந்து குளிக்கிறக்காண்டி குருதேவும் பிபி பூரி கோஸ்வாமி மகாராஜும் 2 பேரும் அப்படி போகிறாங்க. நம்ம குருதேவ் தான் அவருடைய கிளாத்து, அவருடைய வாட்டர் பாட்டு எல்லாத்தையும் அப்படி தூக்கிட்டு போகிறாரு குளிக்க போகிறதுக்கு. அவர் கூட ஒரு லோட்டான கப்பு, ஒரு சின்ன கப்பு இருந்தது, யார் குருதேவோடது, அதையும் கூட கொண்டு போனார். அப்போ இதில் அந்த லோட்டா வந்து எங்கே உள்ளதான் அவருடைய ப்ரீவியஸ் ஹோம் லைஃப். இப்போ அது சன்னியாசம் எடுத்தாச்சு, இருந்தாலும் அந்த ஒரு கப்பு வந்து அவங்க வீட்டிலேருந்து வந்தது, எங்கே அவருடைய ஹோம் லைஃப்பில் அதை வந்து வச்சுருந்தார். அப்போ என்னாச்சு, இவங்க குளிக்க போகும்போது அந்த லோட்டாவையும் அங்கே அது பக்கத்தில் வச்சுட்டு அப்போ இறங்கி இறங்கும்போது என்னாச்சு, கொஞ்சம் நேரத்தில் என்னாச்சு, இந்த லோட்டாவை அலை அடித்து கொண்டு போயிட்டு அப்படியே கங்கா நதியோட அந்த அலையை அடித்து கொண்டு போயிடுது. அவங்க உடனே சில பக்தி பிரமோத பூரி கோஸ்வாமி உடனே சிரிச்சுட்டு சொன்னார், எல்லாத்தையும் நீ வந்து வீட்டை விட்டுட்டு வந்துடுத்த, உன்னுடைய ஃபேமிலியை விட்டுட்டு வந்துட்ட, உனக்கு ஒய்ஃபை விட்டுட்டு வந்துடுத்த, உன்னுடைய சில்ட்ரனை விட்டுட்டு வந்துட்ட, உனக்கு எல்லா செல்வங்களையும் விட்டுட்டு வந்த, ஏன் இதை மட்டும் ஏன் வச்சுட்டு இருக்கணும்? அதான் போட்டோம். ஸோ எதுக்கு இதில் மட்டும் நீ அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கணும்? அந்த போட்டோம் அப்படின்னு 2 பேரும் சிரித்தாங்க. அவன் கடைசியில் அவரோட வெட் கிளாத்ஸ், வாட்டர் பாட் எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு இங்கே வருவாங்க. இதில் என்ன பியூட்டின்னா, இது ரொம்ப முக்கியமானது.
ஒவ்வொரு நேரமும் நம்ம குருதேவ் வந்து பக்தி பிரமோத பூரி கோஸ்வாமி மகாராஜை பார்க்கும்போதெல்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவாங்க. பார்க்கும்போதெல்லாம் என்ன கேட்பாருன்னா, நீ இப்போ ஏதாவது இப்போ எழுந்த புக்கு எனக்கு கொடு அப்படி மாதிரி. ஏன்னா நம்ம குருதேவ் வந்து நிறைய பேர் தெரியாது, 300 போல் அபவுட் 300 புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த 300 புத்தகம் எல்லாரும் கிடைக்காது. அது உண்மையிலேயே அங்கே கொடுத்து வச்சா தான் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. அது வேறு நிறைய பேர் அதை அவர் எழுதின புக்கெல்லாம் படிக்காதுங்க வேறன்னு யார் ரூல் வேறு போடுறாங்க. எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. அதெல்லாம் கொடுத்து வச்சா தான் கிடைக்கும். அப்போ எப்போவுமே ஸ்ரீதாம் பிருந்தாவனா, அதே மாதிரி ஸ்ரீதாம் மாயாப்பூர் இல்லைன்னா கல்கட்டா போகும்போது எப்போவுமே நம்ம குருதேவ் வந்து பக்தி பிரமோத பூரி கோஸ்வாமி மகாராஜ் பார்ப்பார். உடனே கேட்பார், என்ன பண்ணுவார், எத்தனை புக்கு நீ புதுசாக போட்டிருக்க, அதை கொடு நான் படிக்கணும். நீ அவ்வளோத்துக்கு அவருக்கு அதில் அந்த குருதேவோட புக்குக்கு மேலே அவ்வளோத்துக்கு அவருக்கு அட்ராக்ஷன். சரியா? அப்போ அவர் சொல்லுவார், அதான் நான் நிறைய புக்கு அவருக்கு நிறைய கொடுத்துருக்கேன். ஜெயவதர்மா, சைத்தன்ய சிக்ஷாமிருதா, டீச்சிங்ஸ் ஆஃப் ஸ்ரீமன் மகாபிரபு, சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கோட புக்ஸு, என்ன பிந்துஸ், கிரணா, கானா, உபதேசமிருதா, மானசிக்ஷா, ராகவரத்ம சந்திரிகா, இது எல்லா மாதிரி புக்கெல்லாம் நான் கொடுத்துட்டே இருப்பேன். அவர் ரொம்பவும் டிலைட், ரொம்பவும் ஆனந்தப்படுவார். இந்த மாதிரி புக்கு எடுத்து படித்து அவ்வளோத்தையும் படிப்பார். எஸ்பெஷலி ஹிந்தி புக்கு வந்து நம்ம குருதேவோட ஹிந்தி புக்கு வந்து அடிக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் இங்கிலீஷோட டிரான்ஸ்லேஷன் அப்படியே நெக்டார், அப்படியே அமிர்தமாக இருக்கும் இங்கிலீஷே. ஆனால் ஹிந்தியில் நீங்கள் படிக்கும்போது அமிர்தத்திலேயே அமிர்தமாக இருக்குமா. ஏன்னா அவர் அவ்வளோ தூரத்துக்கு டீப், ரசிக்க வைஷ்ணவா. நம்ம குருதேவ் சாதா அது சும்மா ஏன் மாதிரி முன்ன குருதேவ் யுகாச்சாரியான்னு ஏன் மாதிரி கொடுக்கணும். அவ்வளவு பிருந்தாவனத்தில் உள்ள அவ்வளவு பிரஜவாசிகளும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய பட்டம் யுகாச்சாரியானே நம்ம குருதேவ் கொடுக்கணும்னா சும்மா கொடுக்க முடியுமா என்ன? மற்றவங்களால் இதெல்லாம் முடியாது. இவரை பற்றி உள்ள இவரை புக்கெல்லாம் படிக்க முடியாது எல்லாராலையும். அது கொடுத்து வச்சா தான் முடியும். அப்போ இந்த மாதிரி போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், இந்த மாதிரி கொடுப்பாரு, நிறைய புக்கு கொடுப்பாரு. கொடுத்து எப்போ கேடும்போது என்ன புக்கு, அப்போ என்ன புதுசாக போட்டிருக்கா, என்ன பண்ணா அவர் சொல்லுவாரான், கொடு 2 கொடு, ஐ லவ் ஆல் யுவர் புக்ஸ், தேர் ஆல் லைக் நெக்டார் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ பக்தி வந்து 3 விதமான பக்திகள். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் ஒருத்தன் கொஸ்டின் கேட்டான் நைஜீரியாவில். அவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. அவன் கேட்டான், அதை தான் போட்டிருக்காங்க. அவன் கேட்டான், இப்படின்னா என்ன வித்தியாசம்னு கேட்டான். காமானுகா வைத்தி பக்தி, ராகானுகா பக்தி. அப்போ இந்த புக்கு நம்ம படிக்க போகிறோமே, இது எந்த பக்தி கொடுக்க போகுது? காமானுகா பக்தினா என்னது? காமானுகா பக்தினா என்னது? இந்த உலகத்தில் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு அந்த பூஜைகள் இந்த பூஜைகள்னு பண்ணி வழிபடுது. சத்யநாராயண பூஜைன்றவாங்க, விஷ்ணு சகஸ்ரநாமம்ட்டு போயிடுவாங்க. ரூபா கொடுத்து போய் அங்கே டிக்கெட் கிடைக்கணும், இல்லைன்னா அதுக்கெல்லாம் பூஜை பண்ணக்கெல்லாம் முடியாது. அதை வச்சுட்டே கோயில்கள்லாம் நிறைய ரூபா பிடிக்கும். இப்படியெல்லாம் போகிறாங்க. அப்போ இந்த புக்கு நம்ம படிக்கோடி புக்கு எதை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னா வைத்தி பக்தி இல்லை. வைத்தி பக்தி மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ராகானுக பக்தியை கொடுக்குறது. ஏன்னா கௌடிய மதத்தில் உள்ளவங்க அவ்வளோ பேருமே ராகானுகா அவங்க எல்லாம் மஞ்சரி பாவாக தான் இருக்கும். அப்போ அவங்க வந்து எப்படி வைத்தி பக்தியை கொடுக்க முடியும், இல்லை காமானுக பக்தியை கொடுக்க முடியும்? ராகானுக பக்தி. அப்போ அல்டிமேட் கோல் வந்து ராகாத்மிகா. காமானுகான என்னது? நம்ம இந்த உலகத்தில், இந்த பூத உலகத்தில் நம்ம வந்து நமக்கு சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிட்டு அதை கேட்குறது இதை கேட்குறது, இந்த பூஜை அந்த பூஜை பண்ணுறது தான் காமானுகா. வைத்தி பக்திங்கன்னா என்னது? எனக்கு வைகுந்தத்துக்கு வருது, மேக்ஸிமம் வைகுந்தத்துக்கு போவாங்க, கிருஷ்ணா வழிபடுவாங்க. இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா வைத்தி பக்தி எங்கேயும் இருக்கும், எல்லா இதுலேயும் கிடைக்கும். வைத்தி பக்தி ஈஸி. ஆனால் ராகானுகா பக்தி கிடைக்காது. அப்போ சாதனா பக்தியிலிருந்து சாதனா பக்தியை பண்ணும்போது வைத்தி பக்தியில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அந்த வைத்தி பக்தியில் ஒருத்தன் என்ன போகணும், ராகானுகா பக்திக்கு போகணும். அது நம்ம குருதேவ் தான் கொடுக்க முடியும். ஏன்? அதாங்க நம்ம யார் சில பிரபுபாதாவே நம்ம குருதேவிட்ட தானே கேட்டார். என்னால் அதெல்லாம் கொடுக்க முடியல, நான் வந்தது அதை கொடுக்க தான் வந்தேன். நான் அங்கே எல்லாம் ஒன்றுங்க இதில் குவாலிஃபிகேஷன் இல்லை, அதனால் நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி எனக்கு நம்ம குருதேவோட கையை பிடிச்சி ப்ராமிஸ் வாங்கிவிட்டார். அதனால தான் அவர் வெளியே எல்லா உலகம் ஃபுல்லாக சுற்றுறது காரணம் இதுதான். அப்போது இந்த சாதனாவிலிருந்து வைத்தி பக்தி, அது வைத்தி பக்தியும் பண்ணணும். வைத்தி பக்தி அதுக்கப்புறம் எலிவேட்ரு ராகானுக பக்தி. 2 விதமான சித்தாஸ் இருக்காங்க. நித்திய சித்தர்கள், நித்திய சித்தாஸ், அதே மாதிரி சாதன சித்தாஸ். அப்போ நித்திய சித்தாஸ்ன்னு யார்? இந்த மாதிரி நம்ம எல்லா கோஸ்வாமிகள், நம்ம குருதேவ், இவங்கெல்லாம் நித்திய சித்தார்கள்.
அவங்கெல்லாம் மேலேருந்து சும்மா வரணும்னு அவசியம் இல்லை. அது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி ராதாகிருஷ்ணன் அனுப்பிவிட்டது. அதனால தான் அவங்க வந்து கீழே வராங்க. அவங்க நித்திய சித்தாஸ், அவங்க பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உண்டு. சாதன சித்தாஸ் அப்படி இல்லை. பக்த ஜீவாசா இன்னும் திருப்பி பலபடி அவங்க எனது சாதனங்கள் பக்தி சாதனங்கள் பண்ணி அவங்க வந்து சாதன சித்தாக ஆகி அதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, வைத்தி பக்தி வழியாக தான் போக முடியும். அப்போ சாதன சித்தாக்களுக்கு வைத்தி பக்தி வழியாக தான் போய் ஆகணும், நேரே போக முடியாது. ஆனால் நித்திய சித்தாஸ் அப்படி இல்லை, ஸ்ட்ரெயிட் அவங்க போயிடலாம். ஏன்னா அவங்க இங்கேருந்து வந்தவங்க இல்லை. இது நல்ல ஜாபம் வைக்கணும். ராகானுக பக்திக்கு மேலான இன்பம் கிடையவே கிடையாது. இந்த பக்தியை தான் ஸ்ரீல பிரபுபாதரும் கொடுக்க வந்தார். ஆனால் சமயம் இல்லாததால் அவரால் கொடுக்க இயலவில்லை. எனவே தான் அவர் நம்ம குருதேவர்கிட்ட கேட்டார், என் பக்தர்கள் மேலே செல்ல நீ தான் உதவி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லை, இங்கே வேறு யாருக்கும் வந்து இது கிடையாது. ஏன்னா எனக்கு சமாதி கொடுக்கறதுக்கு யாருக்குமே கிடையாது, எது குவாலிஃபிகேஷன் கிடையாது. நீ தான் சமாதியும் கொடுக்கணும் அப்படி நினச்சி அதன்படி நம்ம குருதேவதான் சில பிரபுபாதருக்கு சமாதியும் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட குருதேவர்களை நம்ம வந்திருக்கோம், எல்லாருக்கும் கிடைக்காது. இதுதான் முக்கியம்.